வணக்கம். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, பீட்ரூட் இருக்குது பாருங்கள். பீட்ரூட்டை வச்சு ஒரு லிப்ஸ்டிக் ஒன்று ஹோம்மேடாக ரெடி பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதில் தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம குட்டி குட்டியாக நறுக்கணும். குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாக தான் நறுக்கியிருக்கேன். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அந்த காயில் இருக்கிற தண்ணியிலே அதை அரைச்சி எடுக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரேன். நல்லா பேஸ்ட் ஃபார்மில் அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா நம்ம தண்ணியெலாம் ஊற்றலை, அதில் இருக்கிற இதுலேயே தான் நம்ம அரைச்சிருக்கோம். இதை இப்போ வடிகட்டணும். இப்போ நல்லா இந்த சக்கையை போட்டு நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி விடணும். அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா சிரப்பு மாதிரி நம்மளுக்கு இறங்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தான் அரைக்கணும். அப்படி இல்லைன்னா துருவன்னா கூட துருவிக்கோங்க. துருவினாலும் அதுலேருந்து உங்களுக்கு ஜூஸ் மாதிரி வரும். அதை தான் நம்ம எடுக்க போகிறோம். நல்லா சக்கை எல்லாம் நல்லா வடித்தாச்சு. வடித்தா ஜூஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ தான் ஜூஸ் வந்திருக்கு. இந்த ஜூஸை என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. நல்லா அழுத்தி விட்டுருக்கேன். அந்த அரைச்சி கொஞ்சம் விழுத அதை போட்டு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விட்டுருக்குறேன். அதனுடைய ஜூஸ் தான் வந்திருக்கு. அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஊற்றி ஹீட் பண்ணலாம். ஒரு கடாயில் ஊற்றிருக்கேன். இதை நல்லா ஹீட் பண்ணி நல்லா இது பண்ணணும். அப்படியே கலந்துக்கிட்டே இருந்தேன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகும். அடுத்து என்னன்னு பார்க்கலாம். நல்லா ட்ரை ஆகி கம்மியாகி நல்லா வற்றி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சிம்மில் தான் வைக்கணும். சிம்மில் வச்சுருக்கேன். சுண்டி வருது பாருங்கள். இப்போ என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். இதில் நெய் போட்டால் தான் அது நல்லா உங்களுக்கு ஃபேஸ் ஃபார்மில் நம்மளுக்கு லிப்ஸை தடவறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோண்டு தான் வந்திருக்கு. இதை அப்படியே ஆஃப் பண்ணிடணும். சுற்றி கருப்பாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் இப்போ நம்ம வலித்து விட்டுறணும். வலித்து விட்டுட்டு இதை ஆறின பிறகு ஒரு சின்ன ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கணும். இவ்வளோ தான் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் காட்டுறேன். நம்மளோட ஹோம்மேடு லிப்ஸ்டிக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்படி தான் இருக்கும். இதில் ஊற்றிட்டு ஒன்று என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை எடுத்து அப்படியே தடவிக்க வேண்டியதான். பாருங்கள், இப்படி இருக்கும். நம்ம வெண்ணெயும் போட்டுக்கலாம், நெய்யும் போட்டுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு தடவி காட்டுறேன். அதே சமயம் நீங்கள் குழந்தைங்களுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ லிப் பாம்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. லிப்ஸ் நல்லா ஆகுங்க. நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இது எந்த கெமிக்கலும் கிடையாதுங்க. வெறும் பீட்ரூட்டு. நெய் பிடிக்கிறவங்க கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம், இல்லைன்னா வெண்ணெய் போட்டு கூட நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஸ்பூன் மாதிரி வச்சுட்டு எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ கலராக வருது பாருங்கள். இப்போ என் கை பாருங்கள், இந்த கலராக தான் வரும். நான் லிப்ஸில் போட்டு காட்டலாம். ஏன்னா நான் வேலை செஞ்சு ரொம்ப வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கேன். நான் நாளைக்கு வீடியோவில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த கலரில் தான் வரும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோம்மேடு லிப்ஸ்டிக்கு ரொம்ப ஈஸி தான். அதே சமயம் வயிற்றுக்குள்ளே போன எந்த கெமிக்கலும் இல்லை. பீட்ரூட்டில் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க. ஏன்னா நான் சில நேரம் போட்டுட்டு அப்படியே இது பண்ணி பார்ப்பேன், சப் பண்ணி பார்ப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சோன்னா நல்லா கெட்டியாகிடும். நான் அவசரப்பட்டு எடுத்துட்டேன். ஓகேவா? இது மாதிரி எல்லோரும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெலாம் அந்த லிப் பாம் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இருக்குது பாருங்கள் என்னோடய லிப்ஸ்டிக்கு. கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையானதை நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி. எங்களோட லிப்ஸ்டிக் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே சமயம் எந்த கெமிக்கலும் எந்த கலருமே சேர்க்கலைங்க. கொஞ்சம் மெனக்கட்டால் நல்லாயிருக்கும். நன்றி.